ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பக்கத்துலேருந்து கோகிருஷ்ணன். இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா டாப் 500 சம் சீரிஸில் நம்ம வீடியோ நம்பர் 15 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து 14 வீடியோ பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க. இது வீடியோ நம்பர் 15. ஓகேங்களா? ஓகே, இதில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் வந்து ஒன்றுமே ஒவ்வொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் இந்த போர்ட்மார் ரூல்ஸ் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த சம்மு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 2/5 இன்ட்டு -3/7 -1/6 இன்ட்டு 3/2 ப்ளஸ் 1/14 இன்ட்டு 2/5. இதில் வந்து பாருங்கள் எதெல்லாம் பெருக்கல்ல இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது. அப்புறம் இந்த ரெண்டும் பெருக்கல் இருக்குது. நடுவில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது, மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன, ஃபஸ்ட்டு பெருக்கல் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? எனது பெருக்கல், ஏன்னா இங்கே பெருக்கல் மைனஸ் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெருக்கல் இருக்கிறது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 2/5 இன்ட்டு -3/7. இது ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து ப்ராக்கெட்டுக்கு தான் கொடுக்கணும். பட் ப்ராக்கெட்டில் எதுவுமே கிடையாது, வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வெளியில் வந்து பெருக்கல் இருக்கனால ரெண்டும் டேரெக்டாக பெருக்கலாம். அப்போ 2 3 6 I7 35 டேரெக்டாக எழுதிக்கலாம். -6 / I7 35. மேலே பிரிக்கிங்க, கீழே பிரிக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா நடுவில் பெருக்கல் இருக்கனால மைனஸ் போட்டுக்கணும். தான் இங்கே பாருங்க மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்து இந்த ரெண்டும், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் முடிச்சுட்டேன், பெருக்கல் இருக்குது, டேரெக்டாக பெருக்கிட்டேன். அடுத்து இந்த ரெண்டு, 1 3 3 6 3 12. ஓகேங்களா? 1 3 3 6 3 12. ஏன்னா பெருக்கல் இருக்கிறதுல பெருக்கிக்கலாம். ஓகே, அடுத்து ப்ளஸ்ஸு போட்டேன், நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டேன். அடுத்து பாருங்கள், 1 2 14 5 70. ஓகேங்களா? 1 2 14 5 70. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெருக்கல் இருக்கிறது பார்த்துக்கணும், நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாதுப்பா. ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள், 3/2 கூட்டல் 1/14 கூட்டி போட்டுறக்கூடாது. பெருக்கல் இருக்குது, ஃபஸ்ட்டு பெருக்கலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டேன். இப்போ இது எல்லாமே பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ கீழே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? இப்போ 35 12 70. அப்போ மீதி எல்லாம் பாருங்கள் மைனஸு ப்ளஸ்ன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சி தான் ஒரே மாதிரி கொண்டு வரணும். பெருக்கல் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக பெருக்கி போட்டுக்கலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த -6/35 இருக்குல்ல, இதை அடித்து போட முடியுமா பாருங்கள், அடித்து போட முடியாது. ஓகே, அப்படியே போட்டுக்குங்க. இந்த -3/12 இருக்குல்ல, இதை அடித்து போடலாம். 1 3 3 4 3 12. ஏன்னா வகுத்தல் இருக்குது, அப்படியே அடித்து போடலாம். ஓகேங்களா? 1 3 3 4 3 12 அடித்து போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இருக்குது, அடித்து போடலாமா? 1 2 35 2 70. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இங்கேயே அடித்து போட்டுனா கொஞ்சம் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக நம்ம போட்டு அந்த ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 35 4 35 இதுக்கான எல்சிஎம் 35 4 35. நீங்கள் டைரெக்டாக 35 12 70 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அப்படி போட்டாலுமே சேம் ஆன்சர் தான் வரும். இங்கே அடித்து போட்டுனா கொஞ்சம் நம்பர் சின்ன நம்பராக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? பின்னத்தில் இருக்கனால நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இப்போ எதால் அடித்து போடலாம், 7ஆல் போட்டோம்னா I7 35 4 I7 35. 5ஆல் போட்டால் ஒரு தடவை 4 5 ஒரு தடவை, மறுபடி 4ஆல் போட்டால் 1 1 1. அப்போ 7 5 35 35 4 நமக்கு 70 140. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் நமக்கு எவ்வளவு, 140. அப்போ 140 நான் காமனாக எடுத்துக்கிட்டேன். அப்போ மேலே இங்கே பாருங்கள் 35 இருக்குது. 35 எதால் பெருக்குன்னா 140 வரும், 4ஆல் பெருக்குன்னா வரும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், 7 5 35 35 4 140. அப்போ பாருங்கள், 7 5 35 4ஆல் பெருக்குனா தான் நமக்கு 140 வரும். அப்போ மேலே 4ஆல் பெருக்குனா நமக்கு என்ன வரும், -24 வருமா? 6 நாள் எத்தனை, 24. அப்போ இந்த மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே கீழே பாருங்கள் 4. இங்கே பாருங்கள் மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணுப்பா. ஓகேங்களா? அடுத்து 4 இருக்குது. 4 இதால் பிறகுனா இங்கே பாருங்கள் 4 இருக்கா. அப்போ 7 5 இந்த ரெண்டு இதால் பிறகுனா நமக்கு வந்துடுமா, 7 5 35. அப்போ 35 4ஆல் பிறகுனா நமக்கு 140 வந்துடும். அப்போ 4ங்கிறது 35ஆல் பிறகுனா 140 வரும். அப்போ மேலே 35ஆல் பிறகும்போது 35 35. அடுத்து 35 4ஆல் பிறகுனா வந்துடுமா. அப்போ மேலே 4ன்னு போட்டால் +4, ப்ளஸுக்குனால நான் +4 போட்டுக்கிட்டேன். கிளியரா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்மேட்டை நான் மாற்றிட்டேன். இது எப்போ போல் நம்ம போடுறத பின்னத்தை நம்ம எப்படி போடுவோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடுவோம்ல, அதே ஃபார்மேட் தான். மைனஸ் இடத்துல மைனஸ் போட்டுங்க, ப்ளஸ் இடத்துல ப்ளஸ் போட்டுங்க. இப்போ பாருங்கள், -24 -35 +4. ஓகேங்களா? ஸோ -24 -35 ஃபஸ்ட்டு மைனஸ் ஆகிறதுலாம் கூட்டிங்க. -24 -35 கூட்டினா நமக்கு என்ன வரும், -59 வருமா? ஓகே, +4 / 140.
அப்போ -59லேருந்து 4 போச்சுன்னா -55. ஓகேங்களா? ஸோ -55. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் -59 + 4. அப்போ என்னாகும், 4 வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? 4 வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கும்போது -55. அப்போ -55 / 140. ஓகேங்களா? இதை நம்ம அடித்து போடலாமா? எதால் அடித்து போடலாம்? 5ஆல் அடித்து போட்டோம்னா 11 5 55. மேலே மைனஸ் இருக்கனால -11. கீழே 5ஆல் அடித்து போட்டால் 2 5 10 மீதி 4 8 5 40. அப்போ -11/28. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் -11/28. இந்த இது எப்படி போடணும்னு தெரியுதாப்பா? இங்கே பாருங்கள் -59 + 4. 4லேருந்து 59 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்னாகும், -55. அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் தான் நம்ம போட்டுக்கணும். இப்போ 59 - 4னால் வெறும் 55 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் -59 + 4 மைனஸுங்கிறது எங்கே இருக்குது? பெரிய நம்பரில் இருக்குது. ஓகேவா? அந்த மைனஸ் வேல்யூ தான் நம்ம இங்கே போட்டுக்கணும். கிளியரா? நீங்கள் இதை கூட்டி போட்டு விட்றாதீங்க. 59 + 4 63 போட்டுறாதீங்க. சரிங்களா? -59 + 4. அப்போ 4 கழிஞ்சிச்சுன்னா -55. ஓகேங்களா? அப்போ -11/28. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இந்த இது எடுத்து எழுதுறது தான் மேட்ரு. எது தான் இந்த பெருக்கல் இருக்குது, இந்த பெருக்கல் கரெக்டாக பார்த்து எழுதிட்டு நீங்கள் இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது சிம்பிளிஃபிகேஷனில் கேட்கக்கூடிய சம்மு. ஸோ இதே மாடல் வந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சில்ல, இது நிறைய இடத்துல உங்களுக்கு பயன்படும். இந்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதே சம் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பட் இந்த கான்செப்டை வச்சு நம்ம எப்படி கேட்டாலும் போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ உங்களோட புரிஞ்சிருச்சுல்ல? ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் அடுத்தடுத்து பார்க்கும்போது இன்னமும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். சம் நம்பர் 2. ஸோ இந்த சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிளாக் சம்மில் கொடுத்துருக்காங்க. கிளாக், ஓகேங்களா, கடிகாரம் சம்மில் ப்ளஸ் ரீசனிங்கில் வந்து பார்த்தோன்னா இது கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு கிடைக்கும் நேரம் என்ன? இந்த கிளாக் சம்மு, கேலண்டர் சம்மு, ஓகேங்களா, அப்புறம் டைரக்ஷன் சம்மு, இதெல்லாமே அதே மாதிரி பிளட் ரிலேஷன் சம்மு, இதெல்லாமே ரீசனிங்குள்ளே எப்போ வேணால் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், முற்பகல் 7 மணிக்கு, முற்பகல்னால் என்ன அர்த்தம்? காலையில். ஓகேங்களா? பிற்பகல்னால் ஈவினிங் 7 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ காலை 7 மணிக்கு தானே? ஓகேங்களா? காலை 7 மணிக்கு, முற்பகல்னால் காலை 7 மணிக்கு, அப்போ 7 AM. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 100 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரம், என்னவா இருக்கும், எந்த நேரம், என்ன டைமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து காலையில் 7 மணிக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? திரும்ப அதே 7 மணிக்கு தானே இருக்கும். இப்போ 7 மணின்னு வச்சுங்கப்பா. அடுத்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி என்ன இருக்கும்? அதே 7 மணிக்கு தான் இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்துக்கு அதே 7 மணி தான். அடுத்த 24 மணி நேரத்துக்கு 7 மணி தான். அடுத்த 24 மணி நேரத்துக்கும் 7 மணி தான். ஓகேங்களா? மொத்தம் 4 தடவை மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா 100 மணி நேரம் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 4 தடவை போட்டாலே உங்களுக்கு எவ்வளோ வரும்? 96 மணி நேரம். அப்போ 96 மணி நேரத்துக்கு அப்புறமும் 7 மணி தான் இருக்கும். கரெக்டாக? ஏன் 4 தடவை எடுத்துகிட்டு தெரியுதுங்களா? ஏன்னா 100 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம் கேட்குறாங்க. அப்போ ஒரு நாள் கழித்து பார்த்தாலும் 7 மணி தான் இருக்கும். 2வது நாள் கழித்து பார்த்தாலும் 7 மணி தான். 3வது நாளுக்கு அப்புறமும் 7 மணி தான். 4 நாள் கழித்து வந்து பார்த்தாலும் 7 மணி தான். 24 மணி நேரம். அப்போ இதுவே 96 மணி நேரத்துக்கு அப்புறம் 7 மணி தான் இருக்கும். 4 நாள் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்னது, 100 மணி நேரம் இருக்கிறாங்களா? மீதி எவ்வளோ நேரம் இருக்குது நமக்கு? 96க்கு அப்புறம் இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. அப்போ 4 மணி நேரம் ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், 8 AM, 9 AM, 10 AM, 11 AM. அப்போ 11 AM தான். இது பாருங்கள், முற்பகல் 11 மணி. கிளியரா? எவ்வளோ கொடுத்தாலும் சரி. இதே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 110 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 110ங்கும் போது இன்னும் ஒரு 10 மணி நேரம் நம்ம இதில் ஆட் பண்ணணும். 12 1 2 3 4, அப்போ பிற்பகலில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எத்தனை தடவை, ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே டைம் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது வரைக்கும் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மீதி ரிமைனிங் இருக்கிறத வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், இதில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ரீசனிங் இது மாதிரி கேட்பாங்க. இது வந்து என்னென்னா, ஒரு சம்மு நம்ம வந்து கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணும். இப்போ இதே சம் எப்படி கேட்பாங்கன்னா, இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை, ஓகே இன்றைக்கி சாட்டர்டேன்னு வச்சுங்களேன். அடுத்த 10 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்பாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான். இங்கே டைம் வச்சு கேட்டிருக்காங்க, அங்கே வந்து டேட் வச்சு கேட்பாங்க. இன்று செவ்வாய்க்கிழமை, இதே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்கப்பா. இதே கேள்வி அப்படியே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இன்று செவ்வாய்க்கிழமை, அடுத்த 20 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்பாங்க. அப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுங்களேன். செவ்வாய்க்கிழமை அடுத்த 20 நாள்,
அப்போ 20 நாளுங்கும்போது நம்ம என்னது ஒவ்வொரு வாரமும் ஒரு 7 நாள் கழித்து அதே செவ்வாய்க்கிழமை தானே வரும். அப்போ 7 நாள் கழித்து அதே செவ்வாய்க்கிழமை, அடுத்த 7 நாள் கழித்து அதே செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா. ஒரு 25 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஆஃப்டர் 25 days அடுத்த 7 நாளுக்கு அப்புறம் அதே செவ்வாய்க்கிழமை தான். இப்போ இதுவே 21 வந்துருச்சு, இன்னும் 4 நாள் பெண்டிங் இருக்குது. ஏன்னா 25 வரைக்கும் கேட்டிருக்காங்களே, இன்னும் 4 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஒரு 4 நாள் எப்படி போடலாம் நம்ம? புதன், வியாழன், வெள்ளி, சனி. புரியுங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை, அடுத்த 25 நாட்கள் கழித்து என்ன கிழமைனா நம்ம இப்படி போட்டு போக வேண்டியதான். அப்போ 21 நாள் வரைக்கும் அதே செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஏன்னா 7 நாள் வந்தாலும் அதே செவ்வாய்க்கிழமை தான். மீதி கூட 4 நாள் நம்ம ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இதே டைமு கேட்குறாங்க, அது அப்படி தான். இதுக்கு வந்து டேட்டுக்கு அவ்வளோதான். ஸோ நம்ம திங்க் பண்ணணும். இது ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தனா இதை பேஸ் பண்ணி வேறு மாதிரி கான்செப்டில் கேட்டாலுமே இதுக்கு எப்படி போட்டப்போ அதே மாதிரி தான் அப்படிங்கிறது யோசிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸ்பாட்டில். கிளியரா? எல்லா சம்முமே வந்து நம்ம ஒரு சம்மு நடத்துகிறோம்னா அதே சம்மு அப்படியே மாடலாக அப்படியே கேட்டாங்கன்னா ஓகே தான். வேறு மாதிரி கேட்டால் கூட நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா அதை வச்சு மற்ற சம்முக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்துல ஸ்பாட்டில் திங்க் பண்ணணும். இப்படி கொடுத்தா நான் அப்படியே பண்ணுவோங்கிறது நம்ம குழந்தை கிடையாது இல்லை. ஓகே, கொஞ்சம் நம்மளுடைய அடுத்த லெவல் ஆஃப் நாலேஜையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது சம் நம்பர் 3. ஸோ இங்கே பாருங்கள், 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ஒரு சம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள், 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர். இந்த மாதிரி பெருக்கல்ல கொடுக்கும்போதே 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம், இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி பெருக்கல்ல கொடுக்கும்போது. ஓகேங்களா? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஓகேங்களா? அதாவது LBH. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போதே இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LBH அப்படின்னு வந்தாலே அது கனசெவ்வகமாக இருக்கும். ஓகேவானது கனசெவ்வகம். ஸோ இதே மாதிரி ஒரு சம் நம்ம வந்து பார்த்தோமா? ஓகேங்களா? ஸோ என்ன சம் பார்த்தோம்? ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அதுக்கு இதை சொல்லிடுறேன் நான். ஸோ கனசெவ்வகமாக இருக்கும். அப்போ என்ன கேட்குறாங்க? கொள்ளளவு கேட்குறாங்க. ஸோ கனசெவ்வகத்தினுடைய கொள்ளளவு அப்படின்னாலே நம்ம என்னது கனளவு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ கனசெவ்வகம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாமா? போனாலே கனசெவ்வகத்துக்கான அது நான் சொல்லலை, கனசெவ்வகம். ஓகேங்களா? ஓகே, கனசெவ்வகம்னா என்னது? கியூபாய்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? என்னது? கியூபாய்டு. ஓகே, இந்த கியூபாய்டோடைய ஃபார்முலா என்னென்னங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். போனோட நம்ம அது வந்து கொடுக்கல, நம்ம இதோட பார்த்துடலாம். ஓகேங்களா? கியூபாய்டோடைய வால்யூம், அதாவது கன அளவு. ஓகேங்களா? அதாவது கனளவு என்னது? வால்யூம். ஓகேங்களா? கனசெவ்வகத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? L இன்ட்டு B இன்ட்டு H. ஓகேங்களா? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இது கன அளவுக்கான ஃபார்முலா. அடுத்து வந்து பார்த்தோன்னா மொத்த பரப்பளவு. என்னது? மொத்த பரப்பு. ஓகேங்களா? மொத்த பரப்புனா என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? கியூபாய்டோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSAன்னு சொல்லுவாங்க. அதோடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? 2 ஆஃப் LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH, இல்லை HLன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்குல்லப்பா, இங்கே பாருங்கள், LBH இருக்குல்ல, LB BH HL. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ஆஃப் LB BH HL இல்லை LH எப்படி வேணால் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து மொத்த பரப்புக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அதே மாதிரி மூளை விட்டம். என்னது? மூளை விட்டம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, LBH. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி ரூட் ஆஃப் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. L² ப்ளஸ் B² ப்ளஸ் H² எல்லாமே ஸ்கொயரில் வரும். ரூட் ஆஃப். இது மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா. இதுவே வந்து பார்த்தோன்னா பக்கப்பரப்பும்பாங்க. பக்கப்பரப்புனா என்ன அர்த்தம்? ஓகேங்களா? பக்கப்பரப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது என்ன வந்துச்சு? சிலிண்டருக்கு பக்கப்பரப்புக்கு பதிலாக வலைப்பரப்புன்னு வரும். ஆக்சுவலி மீனிங் வேறு தான், வேர்டு மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் LH ப்ளஸ் BH. ஓகேங்களா? என்னது? 2 ஆஃப் LH ப்ளஸ் BH. ஸோ பாருங்கள், இந்த பக்கப்பரப்புங்கிறதுக்கும் மொத்த பரப்புக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த LP மட்டும் இருக்காது. இந்த LP மட்டும் இருக்காது, மீதி பாருங்கள் BH இன்ட்டு BH ப்ளஸ் LH இந்த ரெண்டுமே இருக்கும். ஃபஸ்ட் இது மட்டும் இருக்காது. ஓகேங்களா? இந்த LBHல் இந்த LP மட்டும் இருக்காது, அடுத்ததில் இருக்கும் BH HL அப்படிங்கிறது மட்டும் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ அதான் என்னது பக்கப்பரப்பு. ஏன்னா ஒரு பக்கத்தோடைய பரப்பு மட்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த இதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. கன அளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஏன்னா கன அளவு பேஸ் பண்ணி தான் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ கனசெவகத்துக்கு இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சிச்சு தான் ஆகணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கு தான் கஷ்டமாக இருக்குன்னு. ஃபார்முலா மட்டும் இப்போ கனசெவகமா ஒரு சீட்டில் எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஒட்டி வச்சுருங்க. டெய்லியும் அதை பார்த்துக்கிட்டே இருங்க, மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. வேறு வழி இல்லை. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். அதான் இந்த இடத்துல என்னென்னா, இப்போ நீங்கள் அளவியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபார்முலா தெரிஞ்சால் ஒரு மார்க்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப ட்விஸ்டடெல்லாம் சம்ஸ் வந்து ஒரு சில சம்ஸில் கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப பாருங்கள், இப்போ மூளை விட்டமா, நீளம் அகலம் உயரம் கொடுத்துட்டு மூளை விட்டம், கனசெவகத்தினுடைய மூளை விட்டம் என்னன்னு கேட்பாங்க. மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்னது? √L² + B² + H². அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. L வேல்யூ B வேல்யூ H வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் முடிஞ்சு போச்சு ஆன்சர். இப்போ கனவுல கேட்குறானா, அப்போ பாருங்கள் L × B × H, அப்போ 3 பெருக்குன்னா நமக்கு முடிஞ்சு போச்சு, கனவுல கிடச்சிடும். அப்போ இந்த 3 பெருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்? ஃபார்முலா வச்சு தானே தெரிஞ்சுக்க முடியும். அதான் ஃபார்முலா மட்டும் தயவு செஞ்சு எப்படியாவது மனப்பாடம் பண்ணிங்க. நம்ம கடைசியாக ரீகால் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம பிக்சர் வச்சு கூட நம்ம சொல்லலாம். பட் அது வந்து இப்போ டோட்டல் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகேங்களா. பிக்சர் வச்சு நம்ம சொல்லும்போது ஒன்று சொல்லும்போது நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும் அது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபார்முலா வந்து சம் வடிவத்தில் நான் சொல்லிட்டுருக்கேன். கிளியரா? இந்த எல்லா ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன சம்மு கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர். இந்த மாதிரி பெருக்கல்ல வந்துச்சுனாலே அது நீளம் × அகலம் × உயரம் தான். ஓகேவா. நீர் தொட்டியினுடைய கொள்ளளவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ கொள்ளளவுனாலே என்னது? கனளவு தான். அப்போ L × B × H. இந்த ஃபார்முலா படி நமக்கு என்னது வரும்? நமக்கு 10 × 5 × 1.5. இதை பெருக்குனா நமக்கு என்ன ஆகிடும்? கொள்ளளவு கிடச்சிடும். ஓகேங்களா. அப்போ பெருக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு 10யும் இந்த 1.5 பெருக்குனா நமக்கு என்ன ஆகிடும்? 15 மாறிடுமா? முழு நம்பராக மாறிடுமா? × 5. அப்போ என்ன வரும் நமக்கு? 5 15 நமக்கு எவ்வளோ வரும்? 75. ஓகே. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்னது? வால்யூம் வந்து 75 m3. இங்கே பாருங்கள், இது மீட்டரா? நம்ம கொடுத்துருக்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கனளவுனுங்கும் போது என்ன வரும்? நமக்கு m3 வரும். ஓகேங்களா. பரப்பளவுக்கு m²ன்னு வரும். ஓகேங்களா. கன அளவு அப்படின்னாலே க்யூப்பில் தான் வரும். ஓகேவா. 75 m3. நமக்கு ஆன்சர் வந்து பாருங்கள், உடனே 75 போட்டு வந்துடக்கூடாது தம்பி. உடனே இந்த இந்த முந்திரி கொட்டைங்கன்னு ஒரு சிலர் இருப்பீங்கள்ல, 75 வந்துருச்சு, 75 1 மார்க்குடா அப்படின்ட்டு வருவீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், தம்பி இங்கே 75 m3 நமக்கு லிட்டரில் கொடுத்துருக்காங்க ஆன்சர். அப்போ லிட்டரில் மாற்றணும். ஓகேங்களா. எப்படி சார் லிட்டரில் மாற்றுறது? எழுதி வைங்க. 1 m3 = 1000 லிட்டர். 1 m3 அப்படிங்கிறது 1000 லிட்டருக்கு ஈக்குவல். அப்போ 75 m3 அப்படின்னா 75,000 லிட்டர். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. நல்லா பாருங்கள், அளவியலை பொறுத்த வரைக்கும் எதில் கொடுத்துருக்காங்க, இந்த மீட்டர், சென்டிமீட்டர், கிராம், கிலோகிராம், லிட்டர், இது மாதிரிலாம் வரும்போது நல்லா நுனிப்பாக கவனிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் என்ன வருது, நம்ம என்னவா மாற்றணுங்கிறது நல்லா நுனிப்பாக கவனிக்கணும். இல்லை அந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம ஒரு மார்க்கு போய்டும். கிளியரா? இந்த சம் புரிஞ்சுங்களா? அப்போ கனளவு வந்து கொடுத்தா எப்படி போடணும் தெரிஞ்சிங்களா? மற்றது கொடுத்தாலும் எப்படி போடணும் தெரிஞ்சிச்சா? இன்கேஸ் வந்து இப்போ நீளம் × அகலம் × உயரம் கொடுத்துட்டு மொத்த பரப்பு கேட்டாலும் நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. மூளை விட்டத்தில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. பக்க பரப்பு கேட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. எல்லாமே இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். கிளியரா? ஓகேவா? அடுத்த சம் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் நம்பர் 4. ஓகே, இது வந்து பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம்மு வந்து பார்த்தோன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் கேட்டிருக்காங்க, அதாவது ஏபிஜிபி அந்த கான்செப்டில். ஓகேங்களா. ஸோ இதில் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் என்ன சம்முன்னு பாருங்கள். கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9வது மடங்கு, அதே மாதிரி 15வது உறுப்பின் 15வது மடங்கிற்கு சமம். சமங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ 24வது உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 9ஆம் உறுப்பின் 9ஆம் மடங்கு 15வது உறுப்பின் 15வது மடங்கிற்கு சமம் சொல்கிறாங்க. அப்போ 24வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா ஒரு 3 ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதி வச்சுங்க. ஓகேங்களா. அதை இப்போயே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. கூட்டுத்தொடர் வரிசையில் ரொம்ப முக்கியமானது ஒரு 3 ஃபார்முலா. கூட்டுத்தொடர் வரிசை ஏபி. ஓகேங்களா. ஓகே, கூட்டுத்தொடர் வரிசையினுடைய ஒரு 3 ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. அதாவது உறுப்புக்கான, ஓகேங்களா, அதாவது இப்போ 19வது உறுப்பு என்ன, 15வது உறுப்பு என்ன, 12வது உறுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அப்போ உறுப்பு காண்றதுக்கு, உறுப்புனா இந்த டேர்ம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. TN = A + N-1 × D. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா உறுப்பு காண்றதுக்கான ஃபார்முலா.
டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனாவது உறுப்பு. இப்போ T9 போட்டால் இப்போ நான் என்னோடய வேல்யூ 9 போட்டால் அப்போ 9வது உறுப்பு வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி. 10வது உறுப்பு வேல்யூ என்ன. இப்போ 1 + 2 + அப் டு வந்து 50 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ 10வது உறுப்புனா அப்போ 10ன்னு போட்டு போடணும். என்னோடய வேல்யூ 10ன்னு போட்டு போடணும். ஓகேங்களா. இது வந்து உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதே வந்து பார்த்தோன்னா பொது வித்தியாசம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. பொது வித்தியாசம் D = டிஃப்ரென்ஸ்னு. ஓகேங்களா. டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் என்ன அர்த்தம். இப்போ 1 + 2 + 3 + 4 + இருக்குன்னா இப்போ 2வது வேல்யூலேருந்து மொதல் வேல்யூ கழிச்சா அதான் வித்தியாசம். அதான் என்ன சொல்கிறாங்க, பொது வித்தியாசம் D டிஃப்ரென்ஸ். ஓகே, இது சைடில் சும்மா தெரிஞ்சிச்சுங்க. இது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா உறுப்புகளினுடைய எண்ணிக்கை, மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேங்களா. உறுப்புகளின் எண்ணிக்கை, உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா. உறுப்புகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = ஓகே, அதான் என்னோடய வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. n = L - A டிவைடட் பை D + 1. ஓகேங்களா. இது என்னது, உறுப்புகளினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இது ஜஸ்ட் எழுதி வச்சுக்கங்க. நான் ஃபார்முலா வந்து இந்த சம்மு வரும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா. அப்போதைக்கு நான் சொல்லுவேன், இப்போதைக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உறுப்புகள் எண்ணிக்கை. ஓகேங்களா. ஸோ n = இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1 + 2 + 3 + அப் டு வந்து 70 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ இது வந்து மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம 1 + 2 + ஒரே மாதிரி வரதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 3 + 5 + 7 + அப்படிங்கிற மாதிரி 1010 அப்படின்னு வருதுன்னா இது உட்காந்து எத்தனை உறுப்பு இருக்குது மொத்தம் அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியாது. இந்த 1 2 3 அப்படிங்கிற மாதிரி 1010 வரைக்கும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ தான் A வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஏனாலே ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகேங்களா. D வேல்யூங்கிறது டிஃப்ரென்ஸ், அதாவது 2வது உறுப்புலேருந்து மொதல் உறுப்பை கழிக்கணும். இப்போ 5 இருக்குன்னா அப்போ டிஃப்ரென்ஸ் 2, அப்போ D வேல்யூ 2. L வேல்யூ அப்படிங்கிறது கடைசியாக இருக்கக்கூடிய வேல்யூ. ப்ளஸ் அப் டு 1010 வரை இருக்குது அப்படின்னா அப்போ 1010ங்கிறது L வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும், நமக்கு என்னோடய வேல்யூ கிடச்சிடும். மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. இதே உறுப்புகளின் கூடுதல், தம்பி இது எல்லாத்தையும் கூட்டி சொல்லுப்பா அப்படின்ட்டு உறுப்புகளினுடைய கூடுதல் கேட்குறாங்கன்னா, ஓகேங்களா, உறுப்புகளின் கூடுதல் இது நான் உங்களுக்கு சம்மாக காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு எழுதி வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அந்த சம் ஆஃப் டேர்ம்ஸ், ஆல் டேர்ம்ஸ். ஓகேவா. ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா SN = n/2 ஓகேங்களா இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு D. ஓகேங்களா. n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு D. ஸோ இந்த 4 ஃபார்முலா மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. கிளியரா. இப்போ உறுப்புகளினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதுவே உறுப்புகளினுடைய கூடுதல் வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி டேர்ம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, கடைசி உறுப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்காத பட்சத்தில் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போடணும். இன்கேஸ் கடைசி உறுப்பு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுங்க, உறுப்புகளின் கூடுதல் போட்டு இந்த ஃபார்முலா எழுதி வச்சுங்க. அடுத்த ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா உறுப்புகளின் கூடுதல் கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதி வச்சுங்க. இங்கே இடம்பத்தில் நான் இங்கே எழுதுறேன். ஓகேங்களா. கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால், அதாவது கடைசி உறுப்புனா என்னது, L வேல்யூ. கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் உறுப்புகளின் கூடுதல், உறுப்புகளின் கூடுதல் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN = n/2 இன்ட்டு A + L. ஓகேங்களா. இதை மட்டும் எழுதி வச்சுங்கப்பா. இந்த 5 ஃபார்முலா நான் சம்மு வரும்போது நான் சொல்கிறேன், இப்போதைக்கு எழுதி வச்சுங்க. இது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு, இது எத்தனை உறுப்புங்கிறது கவுண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு, இது வந்து எத்தனை உறுப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டி கூடுதல் சொல்கிறது. இது வந்து உறுப்புகளுடைய எண்ணிக்கை மட்டும்தான்ப்பா, உறுப்பை கூட்டுறது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 5 + 10 + 15 + 20 அப்படின்னா மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, 1 2 3 4 உறுப்பு இருக்கா. அப்போ எத்தனை உறுப்புங்கிறது கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை இந்த ஃபார்முலா. இப்போ எனக்கு 3வது உறுப்பு மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுதான் இந்த ஃபார்முலா. உறுப்புக்கான 3வது உறுப்பு அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்னோடய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடணும். உறுப்புகளின் கூடுதல் எல்லாத்தையும் கூட்டணும். 5 + 10 + 15 + 20 இது எல்லாத்தையும் கூட்டுறது வந்து பார்த்தோன்னா உறுப்புகளின் கூடுதல். ஓகேங்களா. ஸோ இது இந்த ஃபார்முலா.
கிளியரா? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கூட்டுத்தொடர் வரிசை நம்ம மெயினாக போடுவோம். இப்போ நம்ம இந்த சம்முக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு. இப்போ 9வது உறுப்பு என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுத்து எழுதுறேன். இப்போ 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு தானே. ஃபஸ்ட்டு 9வது உறுப்பு எழுதிக்கிறேன். ஓகே, 9வது உறுப்பு என்னது? T9. கரெக்டு தானே? Tn ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு a + n - 1 × d. இதான் ஃபார்முலா. கரெக்டுங்களா? இப்போ 9வது உறுப்பு தானே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 9ஆம் உறுப்பின் 9ஆம் மடங்கு. அந்த மடங்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உறுப்புக்கு போட்டுக்கலாம். 9வது உறுப்புக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணும்? என்னோடய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். a வேல்யூ தெரியாது. a போட்டுக்கிட்டேன். ப்ளஸ்ஸு என்னோடய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 9 - 1. டி வேல்யூயும் தெரியாது. ஏன்னா இங்கே நம்ம இப்படி கொடுக்கல. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர நமக்கு 1 + 2 + அப்படி மாதிரி கொடுக்கல. அப்போ என்ன தெரியுமோ அதை மட்டும் நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். டி. இது 9வது உறுப்புக்கு. அதுமாதிரி என்ன சொல்கிறாங்க? 15வது உறுப்பின் 15வது மடங்கு. அப்போ 15வது உறுப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ 15 T15 ஈக்குவல் டு சேம் அதே மாதிரி ஏ வேல்யூ தெரியாது ப்ளஸ் என் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 15 - 1 × டி. இது 15வது உறுப்பு. ஓகேவா? ஸோ இதுக்கு சமம். அப்போ 24வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், T9 T15 போட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மடங்குக்கு போடலாமா? என்ன சொல்கிறாங்க? 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு. 9வது உறுப்பு என்னது நமக்கு? T9 தானே. அதோடைய 9வது மடங்கு. அப்போ × 9. 9 மடங்கு என்ன அர்த்தம்ப்பா? நம்ம பெருக்கல் 9 தானே. அப்போ 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு எதுக்கு சமம் சொல்கிறாங்க? ஈக்குவல் டு. ஏன் ஈக்குவல் டு போடுறேன்? சமம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எதுக்கு சமம்? 15வது உறுப்பின் 15வது மடங்கு. 15வது உறுப்பு என்னது நமக்கு? T15 × எத்தனை மடங்கு? 15 மடங்காம். 15. கரெக்டாக? அவன் என்ன சொல்லிக்கணும் அதை எழுதியிருக்கேன். 9வது உறுப்பின் 9வது மடங்கு 10வது உறுப்பின் 15வது உறுப்பின் 15வது மடங்குக்கு சமம். அவன் சொன்ன மாதிரி எழுதிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? T9யும் T15 நம்ம ஃபார்முலா வடிவத்தில் எழுதியிருக்குமா? அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? T9க்கு ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம்? இது எழுதிக்கலாமா? என்ன எழுதலாம்? a + 9 - 1 நம்ம 8Dன்னு எழுதிக்கலாமா? 8. இந்த D நம்ம பெருக்குன்னா 8D. 9 - 1 என்னப்பா? 8 தானேப்பா. ஓகே, அடுத்து இந்த T15க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? இங்கே பாருங்க, T15 இது எழுதலாமா? a + × 9 போடணும்ல. × 9 ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த T15க்கு பதிலாக நம்ம a + 15 - 1 14. ஓகேவா? அப்போ 14D × 15 ப்ராக்கெட் போட்டு 15 போட்டுக்கோங்கப்பா. ஓகேங்களா? ஏன்னா இதில் ப்ளஸ் இருக்கனால நம்ம ப்ராக்கெட் போட்டு தான் போடணும். அப்போ a + 8D × 9. இந்த 9ங்கிறது 9 மடங்கு. அதேமாதிரி T15க்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். a + 14D × இந்த 15 போட்டேன். இப்போ 9 நான் என்ன பண்ணுறேன்? உள்ளே பெருக்கிறேன். உள்ளே பெருக்கும்போது என்ன ஆகும் நமக்கு? 9a + 9 × 8 72D. கரெக்டாக? ஈக்குவல் டு 15a 15 உள்ளே பெருக்கிறேன். 15a கூட்டல் 15 + 14 என்ன வரும் நமக்கு? 210 வருமா? 210D. ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. நீங்கள் உடனே பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினச்சிருக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக உள்ளே பெருக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போய்க்கலாமா? இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போய்க்கிறேன். இந்த 9a 72D எல்லாத்தையும் அந்த கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த பக்கம் எதுவுமே இருக்காதா? அப்போ 0 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு? இந்த 15a இருக்கா? 15a + 21D ஆல்ரெடி இருக்குது. இந்த ரெண்டு அந்தவங்க போச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? -9a - 72D ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த பக்கம் எல்லாம் அந்தவங்க போச்சுன்னா 0 ஆகிடும்ல. அதான் ஈக்குவல் டு 0 போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 15a இங்கே 9a இருக்குது. கழிச்சா என்ன வரும் நமக்கு? 6aன்னு வந்துடுமா? ஓகே, 6a. அடுத்து 210 பாருங்க, இந்த இதுக்கும் நம்ம போட்டோம். 15a - 9a ஏன்றதுனால ஈஸியாக கழிச்சிக்கலாம். இப்போ 6aன்னு போட்டேன். அடுத்து 210D - 72D கழிச்சா என்ன வரும் நமக்கு? 138Dன்னு வருமா? அப்போ ப்ளஸ் 138D ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இந்த 6a + 138D ஈக்குவல் டு 0ன்னு இருக்குல்ல. இங்கே பாருங்கள், 6a + 138D ஈக்குவல் டு 0. இதில் நான் 6 மட்டும் வெளியில் காமனாக எடுக்கிறேன். அப்போ என்ன வரும் நமக்கு? a + இந்த 138ல் 6 வெளியில் எடுத்தோம்னா எத்தனை தடவை வரும் நமக்கு? 23 டைம் வருமா? 23 6 138 வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? அப்போ 6 டைம்ஸ். ஓகேவா? அப்போ 23D ஈக்குவல் டு 0.
ஓகேங்களா. இந்த 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும்ல. 6 இருக்குப்பா பெருக்கல்ல, இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துடும். கீழே 6 வந்தாலே 0 ஆகிடும். அப்போ வந்து நம்ம அதை விட்டுடலாம். a + 23d = 0 தான் வரும். இப்போ பாருங்கள், இவன் என்ன கேள்வி கேட்குறான், 24வது உறுப்பு தானே கேட்குறான். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது நல்லா பாருங்கள். இது இங்கே எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். இந்த 23dன்னு இருக்குல்ல, a + 23d = 0ன்னு இருக்குல்ல, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். a + 24 - 1 × d. சரி, இங்கே எழுதுகிறேன். a + 24 - 1 × d = 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? கரெக்டு தானே. இந்த 24 - 1 என்னப்பா, 23d தான்ப்பா. அப்போ அந்த ஃபார்மேட்டு தானே இருக்குது. அப்போ 24வது உறுப்பு இங்கே பாருங்கள், a + n - 1 × d, n - 1 × d. அப்போ என்னங்கிறது 24வது இது வந்துருச்சா. அப்போ அதோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க, 0 = 0 தான் இருக்குது. அப்போ அதோட ஆன்சர் என்ன நமக்கு, 0. புரியுதுங்களா. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியாக இப்படி தான் வந்து நிற்கும். அப்படி தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போ 23dங்கிறது 24 - 1 dன்னு எழுதலாம். அந்த 24 - 1ங்கிறது ஃபார்முலா வடிவத்தில் பாருங்கள், என்னோட வேல்யூ 24 தான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, இதுக்கான ஆன்சர் என்னவோ அதான் 24வது உறுப்பு. அப்போ 0 தான் ஆன்சரு. ஏன்னா நமக்கு = 0 தானே இருக்குது. 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 0. கிளியரா, புரிஞ்சா? ஓகே. ஒரு அரை வரைக்கும் உங்களுக்கு வந்து மண்டல் நிற்கும். இன்னொரு டைம் இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிடும். இன்னும் பாருங்கள், நீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்னென்னா ஒன்றும் கிடையாதுப்பா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு. 9வது உறுப்புனா என்னப்பா, T9பா. ஓகேவா. 9வது உறுப்பின் 9வது மடங்கு, அதான் × 9ன்னு போட்டேன். இதை 8வது மடங்குனா 8ன்னு போடணும், அவ்வளோதான். 9வது உறுப்பின் 9வது மடங்கு. ஓகேவா. 15வது உறுப்பின் 15 மடங்குக்கு சமம். இதுதான்ப்பா நம்ம வந்து அவங்க சொல்கிறபடி எழுதி வச்சுருக்கேன். சமங்கிறனால ஈக்குவல் டு போட்டோம்ப்பா. இப்போ 9வது உறுப்புக்கு நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட வேண்டியதான்ப்பா. ஓகேங்களா. என்னது, a + n - 1 d தானே. அப்போ என்ன பண்ணுறேன் நான், T9க்கு என்ன வரும் நமக்கு, T9க்கு என்ன வரும், a + n - 1 d தானே. a தெரியாது. ஓகேங்களா, a தெரியாது. ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 9 - 1 × d. இதுதான். அதே மாதிரி T15க்கும் அதே தான். என்ன வரும், a + 15 - 1 × d. இதை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா. அப்போ T9 வந்து என்ன வரும் நமக்கு, a + 8d. கரெக்டா. a + 8d. 9 - 1 8d தானே. இன்ட்டு பெருக்கல் பாருங்கள், இங்கே 9 இருக்குது. இந்த T9 மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இதை. ஓகேவா. × 9. அப்போ பெருக்கல் போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு × 9 = T15க்கு வந்து பாருங்கள், a + 14d. ஓகேவா. பெருக்கல் 15. இப்போ இந்த 9 நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே கொண்டு போக போகிறேன். ஓகேங்களா. அப்போ என்ன வரும், நமக்கு என்ன வரும், நமக்கு உள்ளே நம்ம பிரிக்கலாமா. 9a. ஓகேங்களா. ப்ளஸ் 9 × 8 எவ்வளோ வரும் நமக்கு, 72d. ரொம்ப சிம்பிள் தான்ப்பா, பெருசால ஒன்றும் கிடையாது. இப்போ 15 உள்ள பிறகு என்ன வரும், நம்ம 15a ப்ளஸ் 15 + 14 நமக்கு என்ன வரும், 210d. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கிறேன். இப்போ 9a 72d அந்த கொண்டு போச்சுன்னா இங்கே 0 ஆகிடும்ல. எல்லாத்தையும் அந்த கொண்டு போயிட்டல, இங்கே வெறும் எதுவுமே இருக்காது. அப்போ 0 தான் இருக்கும். ஓகேவா. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, 15a + 210d அந்த பக்கம் இருக்குது. அது இல்லாமல் இந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது 1 - 9a. ஏன்னா 9a ப்ளஸ் இருக்குது, அதவங்க போனால் மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி 72d இருக்குது, அந்தவங்க போச்சுன்னா -72d. ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். அப்போ 15a - 9a நமக்கு என்ன வரும், நமக்கு 6aன்னு ஆகிடும். ப்ளஸ் 210d - 72d என்ன வரும், நமக்கு 138dன்னு வரும். ஓகேவா. = g. இந்த 0 இங்கே இருக்குது. இந்த 0 அந்தவங்க போட்டு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகாது. 0. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதுலேருந்து 6 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா a + 23d = 0. இந்த 6 இந்த பக்கம் வரும்போது நமக்கு 0/6ன்னு வரும். 0/6னால நமக்கு 0 தான் அர்த்தம். ஓகேங்களா. அப்போ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ மீதி என்ன இருக்குது, நமக்கு a + 23d = 0. அந்த 23ங்கிறது நமக்கு என்ன இருக்குது, a + 24 - 1 × d = 0. அப்போ இது பாருங்கள், இதுதான் 24வது உறுப்பு. 24வது உறுப்பு மாதிரி தானே இருக்குது, a + 24 - 1d. இந்த ஃபார்முலா படிவத்தில் பாருங்கள். ஓகேவா. அப்போ இது 24வது உறுப்புன்னு தெரிஞ்சுக்கலாமா. அப்போ 24வது உறுப்போட ஆன்சர் என்னது, நமக்கு 0. அப்போ 0. அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப முக்கியம். இதே மாடல் அப்படியே இந்த சம் அப்படியே கொடுத்து கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. நம்பர் மாறாமல் கூட கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா. டன்னா. ஓகே.
அடுத்த சம் பார்க்கலாம். சம் நம்பர் 5. ஸோ இந்த சம் நம்பர் 5 பாருங்கள். கொடுக்கப்பட்ட இரு எண்களான 96 மற்றும் 404 மீப்போவா 4 எனில் இவ்விரு எண்களினுடைய மீப்போமா என்ன? அதாவது HCF ஆஃப் 2 கிவன் நம்பர் என்னது 96 404. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, எல்சிஎம் ஆஃப் கிவன் நம்பர். ஸோ என்னென்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா இரு எண்களின் பெருக்கல் பலன். நல்லா கேட்டுங்க. இரு எண்களின் ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். அந்த 2 நம்பருடைய பெருக்கல் பலன் எழுதி வச்சுங்க. பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த 2 நம்பருடைய HCF அதுக்கப்புறம் எல்சிஎம் அதோடைய பெருக்கல் பலனுக்கு சமம். இப்போ 2 நம்பர் இருக்குது. இப்போ பாரு 96 104 இருக்குல்ல. இந்த 96 104 நீங்கள் என்ன பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் இந்த 96க்கும் 404 சார் 404க்கும் HCF கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் தனியாக கண்டுபிடிங்க. இந்த 2ஐயும் பெருக்குனாலும் இதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ 96 × 404. ஓகேங்களா? இந்த 2 பெருக்கி ஒரு வேல்யூ வருமா? அந்த வேல்யூவும் இந்த 2 நம்பருக்கும் HCF ஒன்று கண்டுபிடிப்பீங்களா ஒரு வேல்யூ? அது என்ன நமக்கு தெரியாது, கண்டுபிடிச்சாலும் தெரியும். எல்சிஎம் ஒன்று கண்டுபிடிப்பீங்களா அந்த வேல்யூ. அந்த 2ஐயும் பெருக்குனா என்ன வேல்யூ வருமோ 2மே ஈக்குவல் தான் வருங்கிறாங்க. இது ஒரு ஃபார்முலா மாதிரி. 2 ஈக்குவலாக தான் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேணால் போட்டுமா? இப்போ 4 6 இருக்குது. ஓகே, அந்த 2 நம்பர்னு வச்சுங்க. இப்போ 4 6 பெருக்குனா இப்போ இரு எண்களையும் பெருக்கிற பலம் தானே. 4 6 பெருக்குனா 24. சரி, ஓகே. அதே 4க்கும் 6க்கும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? எல்சிஎம் சரி HCF கண்டுபிடிக்கலாமா? 2ஆல் போட்டால் 2 4 3 2 6. அப்போ HCF 2. ஓகே, அதே 4 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 2ஆல் போட்டால் 2 4 3 2 6. அப்போ 2 அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 2 4 4 3 12. இப்போ 12 2 24. பாருங்கள், HCF இது எல்சிஎம். இந்த 2 பெருக்குனா 24. 12 2 24. பாருங்கள், இரு எண்களின் பெருக்கல் பலன் 24. அதே மாதிரி அந்த 2 நம்பருடைய HCF எல்சிஎம் அதோடைய பெருக்கல் பலனும் நமக்கு 24 தான். 24 = 24. ஓகேங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஓகே, இது புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ சம்ம பாருங்கள். கொடுக்கப்பட்ட இரு எண்களான 96 404 இதனுடைய மீப்போமான என்ன அர்த்தம்? நமக்கு இங்கே இங்கிலீஷில் பார்த்துங்க HCF. ஓகேங்களா? HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஃபார்முலா எழுதுகிறேன். இந்த இரு எண்களை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா A × Bன்னு எழுதிக்கிறேன். 2 நம்பர் என்னவா? A × B = HCF × LCM. கரெக்ட்? இதான ஃபார்முலா? இரு எண்கள் தெரிலப்பா, நான் அதனால A × Bன்னு எழுதிக்கிட்டேன் சும்மா ஃபார்முலாக்காக. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? இரு எண்களான 96 மற்றும் 404 மீப்போ. ஃபஸ்ட்டு இரு எண்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 94 404 அதை சப்ஸ்டிட் பண்ணிங்க. 96 × 404 ஈக்குவல் டு அதோடைய HCF கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? HCF எவ்வளோ நமக்கு? 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்ன கேட்குறாங்க? அதோடைய எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் தானே தெரியாது. அப்போ எல்சிஎம் அப்படி வச்சுங்க, அவ்வளோதான். இப்போ எல்சிஎம் என்ன? 4 இந்த கொண்டு தான் முடிஞ்சு போச்சு. 96 × 404 / 4 = எல்சிஎம். அதாவது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு டேரெக்டாக தெரிஞ்சிடும். HCF நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி இந்த கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் நமக்கு நீட்டாக கிடச்சிடும். இப்போ நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் மற்ற எப்படி கேட்டாலுமே நீங்கள் போட தெரிஞ்சு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அவன் ஏதாவது 3 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்பான். HCFயும் எல்சிஎம்மும் கொடுத்துட்டு இரு எண்கள் என்ன எதை எப்படி வேணால் கேட்பான். எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா தான். என்ன இருக்கா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தான் கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். கொண்டு வந்து அடிச்சு போட்டுனா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை அடிச்சு போடலாமா? ஒரு நாள் 4 இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 101 நாள் என்ன ஆகும்? 404. ஓகே, இப்போ 101 × 96 பெருக்குன்னா உங்களுக்கு 96 × 96 வரும். பெருக்கி பாருங்கள். புரிதுங்களா? இப்போ 196 எவ்வளோப்பா நமக்கு? 196 9600. அதோடு சேர்ந்து ஒரு 96 கூட்டினா 96 கரெக்டாக? 101 தடவை 100 தடவை போடும்போது 9600. அப்புறம் இன்னொரு 96 ஆட் பண்ணால் 96. புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 5 சம் வந்து முடிஞ்சு. ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி போட்ட சம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு, டிஃபிகல்ட்டான சம்மும் கூட. ப்ளஸ் அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மார்க்ஸ் இந்த இது எப்படி போடணுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி வந்து ஓகே, இந்த ரீசனிங் சம் வந்து இதே வந்து கிளாக் வச்சும் சரி இல்லை நாட்கள் வச்சு எப்படி கேட்டாலும் நீங்கள் போட தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபுல்லாக கன செவ்வகத்தினுடைய ஃபார்முலா ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரு மெஷர்மெண்ட் அளவில் டாப்பிக்கை பார்த்துருக்கோம்.
கூட்டுத்தொடர் வரிசை டெப்த்தாகவே பார்த்துருக்கோம், எல்லாமே நம்ம டோட்டலாக அதில் சொல்லியிருக்கோம். இதை வச்சு தான் அடுத்தது சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைனலி இந்த HCF LCM உடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததில் ரொம்ப ஒர்த்தாக வந்து இந்த வீடியோ பதிவு இருக்கும். ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணர். தேங்க்யூ.